கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யோவானை காட்டிலும் இயேசு அதிகமான பேரை சீசர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டார்கள். இதை இயேசு அறிந்து கொண்டபோது, யூதேயாவில் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தவர் மறுபடியும் கலிலேயாவுக்கு வந்தார். அங்கே இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவும் அவருடைய சீசர்களும் இப்படி யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு வரும்போது, இயேசு சமாரியா நாடு வழியாகத்தான் கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். சமாரியாவுக்கு செல்லாமலேயே கலிலேயாவுக்கு போக முடியும். ஆனால் இயேசு ஒரு நோக்கத்தோடு ஆத்ம தாகமுள்ளவராய் சமாரியா வழியே செல்ல வேண்டும் என்று நினைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி, யாக்கோபு தன்னுடைய வில்லினாலும் தன்னுடைய கைகளின் பிரயாசத்தினாலும் சம்பாதித்த ஒரு மலையை யோசேப்புக்கு கொடுத்தான். அந்த மலையின் அருகே யாக்கோபு வெட்டிய கிணறு ஒன்று இருந்தது. யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகேதான் சமாரியா இருந்தது. இயேசு சமாரியாவிலே சீகார் எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்தார். இயேசு பிரயாணத்திலே இளைப்படைந்தவராய் இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்து கொண்டு சீசர்களை சமாரியா ஊருக்குள்ளாக போய் சாப்பாடு வாங்கி வரும்படி அனுப்பிவிட்டார். இயேசு மட்டும் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த நேரம் 6ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய கணக்குப்படி 6ஆம் மணி என்றால் நம்முடைய கணக்குப்படி பகல் 12 மணி வேளையாகும். இயேசுவுக்கு தெரியும், பகல் 12 மணி வேளையில் தண்ணீர் எடுப்பதற்கு ஒரு பெண் வருவாள் என்று. சீசர்கள் உணவுக்காக ஊருக்குள்ளே சென்றார்கள். அந்த வேளையில் சமாரியா நாட்டாளான ஒரு பெண் தண்ணீர் எடுக்க பகல் 12 மணிக்கு வந்தாள். பொதுவாக பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்கு காலையிலே அல்லது மாலையிலே தான் வருவார்கள். அதுவும் நிறைய பெண்கள் சேர்ந்து கூட்டமாகத்தான் வருவார்கள். ஆனால் இந்த பெண் மட்டும் தன்னந்தனியாக, அதுவும் பகல் 12 மணிக்கு வந்தாள். இயேசு அவள் தண்ணீர் மொள்ளும்போது மெதுவாக அருகில் போய், எனக்கு தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடு என்றார். இப்படித்தான் ஒரு தாய் மட்டும் தனியாக இருந்தார்கள். எப்போதும் வீட்டில் வேலை செய்து கொண்டு வேலை நேரம் போக மீதி நேரத்தில் தூங்குவார்கள். அவர்கள் சந்தோஷமாயிராமல் எப்போது கவலையோடையே இருப்பார்கள். ஒரு நாள் அவருடைய மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் விருந்துக்கு வந்திருந்தார்கள். உடனே சந்தோஷம் அவர்களுக்கு. எப்போது சமைப்பதும் சந்தோஷமாயிருப்பதும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாயிருப்பதுமாய் இருந்தார்கள். பகலில் தூக்கம் எங்கே போனதென்று தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இப்போது நான் எவ்வளவு வேலை செய்தாலும் எனக்கு களைப்பே தெரியவில்லை என்று. சந்தோஷத்தில் பசியே தெரியவில்லை என்றார்கள். ஒரு மனிதனுக்கே சந்தோஷம் வந்தால் பசி தெரியவில்லை. பிள்ளைகளை பார்த்த மகிழ்ச்சியில் எவ்வளவு வேலை செய்தாலும் களைப்பு தெரியவில்லை என்றால் நம் இயேசுவுக்கு எப்படி இருக்கும் என்று பாருங்கள். சமாரிய பெண்ணை கண்டதும் பிரயாணத்தில் களைப்பு மற்றும் பசி எல்லாம் மறைந்து போய் ஆன்மீக பசி வந்துவிட்டது என்று பார்க்கின்றோம். யாரும் தண்ணீர் மொள்ள வராத நேரம் பார்த்து, வெயில் அதிகமாய் அடிக்கிற இந்த நேரத்திலே வருகிற போகிற வழியிலும் எந்த ஆள் நடமாட்டமும் இருக்காது. இந்த நேரம் பார்த்து ஒரு பெண் தன்னந்தனியாக தண்ணீர் மொள்ள வருகிறாளே, அப்படியானால் இந்த பெண்ணுக்குள் ஏதோ கஷ்டம் இருக்கிறது. இந்த கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று நினைத்து தாகத்துக்கு தா என்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் ஆத்மீக தாகமுடையவராய் நம் ஒவ்வொருவரிடத்திலும், மகனே மகளே, எனக்கு தாகம் அடிக்கிறது, அதனால் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்கிறார். நாம் சந்தோஷமாக நம் இருதயத்தை திறந்து அவரிடம் கொடுக்கிற பொழுது அங்கே வந்து வாசம் பண்ணுகிற, போஜனம் பண்ணுகிற, நம்மோடு சம்பாஷிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய தாகத்தை தீர்த்து வைப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கவும் ஆசீர்வாதம் பெறவும் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.